யார் சாமி இவன் சூப்பரா இப்படி எடிட் பண்ணிருக்கான். ரீசெண்டா கமல் சாருக்கு ஒரு பெரிய டிசாஸ்டரான படம் தான் தக் லைஃப் படம். இந்த தக் லைஃப் படத்தை அடிக்காத ஆளுங்களே இல்ல. இன்க்ளூடிங் நம்ம சேனல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த தக் லைஃப்க்கு ஒரு ரோஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். தோண்ட தோண்ட தங்கம் கிடைக்கிற மாதிரி இந்த படத்துக்கு டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு ரோஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வந்துனே இருந்துச்சு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா பார்க்கும்போது இந்த வீடியோவை பார்த்தேன். பயங்கரமா சிரிச்சேன் கைஸ். உங்களுக்கும் கன்ஃபார்மா சிரிப்பு வரும்னு நினைக்கிறேன். படத்துல அவங்க கதைன்னு ஒன்று வச்சாங்க பாத்தீங்களா, அதுக்காக பதில் இந்த எடிட்டிங்ல வர கதை ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த கதையை பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அந்த வீடியோவை பாருங்க. அங்க சந்திரமுகி ஒரு நாட்டியக்காரியின் நாட்டியத்தை பார்த்து அவ அழகுல மயங்கி அவளை தன்னுடைய ஆசனாகியா ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா சந்திரமுகி அதுக்கு சம்மதிக்கல. ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே குணசேகரன் ஒரு நாட்டியக்காரன் காதலனா இருந்தான். அது தெரிஞ்சும் சந்திரமுகியோட விருப்பத்தை மீறி ராஜா அவளை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்துட்டாரு. சந்திரமுகியோ ராஜாவுக்கு தெரியாம அந்த குணசேகரனை அரண்மனைக்கு பின்னால இருக்கிற